ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மூவி ரிவ்யூவில் புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன் இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக இருக்குது. ஒரு நீட்டாக நம்மளை அப்படியே ஒரு வைப்பில் வச்சுருக்கிற படமாக இது வெளிவந்திருக்கு. இப்போ அந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னா, சிட்டிக்குள்ளார ஓடிட்டு இருக்கிற ஒரு புல்லட் ட்ரெயினுக்கு ஒரு பாம் ஒன்று வச்சிடுறாங்க. இந்த பாம் கரெக்டாக அந்த ட்ரெயின் 100 கிலோமீட்டர் வேகம் குறைஞ்சதுன்னா உடனே வெடிச்சிடும். இதுதான் செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே அந்த ட்ரெயின் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு. இப்போ வில்லன் டீம் ஒரு டிமாண்ட் பண்ணுறாங்க, எங்களுக்கு நிறைய பணம் வேணும், சும்மா அதிகமான ஒரு பண தொகையை அவங்க கேட்குறாங்க. இப்போ இறுதியில் இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அந்த வில்லன்கள் கேட்டால் அந்த தொகையை கவர்மெண்ட் கொடுத்ததா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே, படத்தில் அந்த ஸ்க்ரீனில் ஒரு 10 நிமிஷம் நம்ம அந்த படம் பார்த்தாவே போதும், உடனே டக்குன்னு நம்மளை கதைக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. அதுலேருந்து ஆரம்பித்த அந்த வைப்பு படம் முடிகிற வரைக்கும் இருக்குதே. நீங்கள் ஒரு ஹாலிவுட் படம் தான், இந்த தேவையில்லாததெல்லாம் பேக் ஸ்டோரியில் அப்படி இப்படின்னு சொல்லி சுற்றி அதுக்கப்புறம் மெயின் கதைக்குள்ளே வருவாங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையாது. எடுத்த உடனே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்களை மெயின் கதைக்கு கொண்டு வந்துடுறாங்க. படத்தில் நடித்த கேரக்டர் எல்லாமே சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் கேரக்டர், இவங்க பாம் எப்படி வெளிக்கொண்டாலும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுவாங்க. அதேமாதிரி வில்லன்கள் ஒரு டிமாண்டு வைப்பாங்க. இப்படி இந்த 2 சைடும் செம்மையான சூப்பரான ஒரு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க. 2 பேரும் எல்லாத்தோடைய கேரக்டர்களுக்கும் சூப்பரான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா கேரக்டரும் முதன்மையாக கொண்டு வந்திருக்காங்க. அதனால் ஈஸியாக நம்ம கூட கனெக்ட் ஆகிக்க முடியுது. அதுக்கு தகுந்தாற் போல் அந்த பிஜிஎம் சினிமோட்டோகிராஃபிக்கெலாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே, இது மாதிரி கதையெல்லாம் நிறையா பார்த்துட்டோம். பஸ்ஸுக்குள்ளார பாம்பு, மாலுக்குள்ளார பாம்பு, வீட்டுக்குள்ளார பாம்பு, அப்படி இப்படின்னு எங்கே பார்த்தாலும் பாம் பிளாஷ் அப்படிங்கிற கதையை பார்த்துட்டோம். அதனால் இது வழக்கமான ஒரு இதே மாதிரி கதை தான் இருக்குது. மற்றபடி கொடுத்துக்கப்பட்ட விடம் ஸ்க்ரீன் பிளே நல்லாவே காமிச்சிருக்காங்க. மற்றபடி பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மைனஸ் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு படமாக இருக்குது. ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.